அப்ப சுவிசேஷத்தை கேட்கணும், கேட்கிற பொழுது நாம் அதை விசுவாசிக்கணும். என்ற பைபிள் அப்படித்தான் சொல்லுது, கேள்வியினால் விசுவாசம் வேறு. கேள்வியினால்டா நாம கேட்கிற கேள்விய அங்க சொல்லல. இப்ப அதாவது ஒருவர் பிரசங்கிக்கிறத கேட்க என்ற அடுத்த வசனம் என்ன சொல்லுது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார். சோ இப்ப நம்மிடத்துல நீங்க கேட்கிறீங்க தானே கேள்வி, ஒருவர் வந்து ஓகே சத்தியத்துல இன்னும் வளரணும் கேட்கிற கேள்வி, அது நல்ல கேள்வி. சோ அப்பொழுது நீங்க என்ன செய்றீங்க, அந்த கேள்வியால நாங்க சொல்றதானே கேட்கிறீங்க, இன்னொருவர் சொல்றதானே கேட்கிறோம். ஒட்டுமொத்தத்துல நம்முடைய காது நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன கேட்கிறோமோ அது வந்து விசுவாசத்துக்கு, அதாவது அது நற்செய்தி, கிருபையின் நற்செய்தி தான் நம்ம விசுவாசத்தை கொண்டு வரும். அப்ப கூடுதலாக இப்ப உங்களை போன்ற ஆக்கள், இப்ப இதுல இருக்கிற எல்லாரும் வடிகட்டின கொஞ்சம் பேர் தான் நீங்க இதுல இருக்கிறீங்க. ஏனெண்டா உங்களுக்கு தெரிஞ்சிட்டது, ஓகே இங்கதான் புதையல் இருக்குது, இங்கதான் முத்தெடுக்கலாம் சொல்றதை தெரிஞ்சபடியாலதான் நீங்க இதுல இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க கேட்க 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 உங்களுக்கு விசுவாசம் பெருகும். உங்களுடைய அடையாளத்தை சொல்லுங்க. புரிஞ்சு கொண்டேன். என்னண்டு நான் இப்ப இதுல இன்னொன்று புரிஞ்சு கொண்டேன்னா, இந்தியா நிலையில நாங்க நல்லா இருந்தா நாங்க நினைப்போம் சந்தோஷமா நல்லா மன மகிழ்ச்சியாக இருந்தா நாங்க நினைப்போம், பாத்தீங்க எந்த ஜபத்தால எந்த தேடுதலால நான் ஆசீர்வச்சு உயர்த்தி வச்சு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பெருமை, மனுஷருக்கு சொல்லின எனக்கு ஒரு பெருமை மகிழ்ச்சியும் பெருமை இல்லை. அந்த கிருபைதான். ஆனா முடிஞ்ச அளவு நான் தான் தேடினன், முயற்சித்தன், ட்ரை பண்ணினன், விசுவாசித்தன், நம்பினன், எல்லாமே எனக்கு 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 எனக்குன்றது இது என்ன கிடைச்சாலும். ஆனா இப்ப அது எது இருந்தாலும் எல்லாமே அந்த தெரியுது, ஆண்டோட ஆத்மா சரீரம் எல்லாமே தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கணத்தின் கிரியைகளால மட்டும்தான் நமக்கு உண்டாயிருக்கு. இதுக்குரிய கணத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் உரியவர் ஆண்டவர் மட்டும்தான். அவர் யோசிக்கிறது, அவர் மகிழ்றது அப்படி என்று சொல்லி அந்த எல்லாமே இப்ப நாங்க என்ன செய்யறோம், மாமிசத்துக்கு இடம் கொடுக்காம எல்லாம் ஆவியானவருக்குள்ளாகவே அந்த சந்தோஷமா இருந்தா என்ன, மகிழ்ச்சியா இருந்தா இந்த பெருமை பாராட்டுறதுக்கு இப்ப ஒன்றுமே எங்களுக்கு வருகிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப உங்களுடைய இருதயத்தில இருந்துதான் நீங்க பேசுறீங்க. சோ அப்ப இப்ப இதுல இருந்துதான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா, உண்மையாக கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டானா இல்லையா என்பது இதுல இருந்துதான் ஒரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அறிஞ்சு கொள்ளலாம். நாங்க சொல்லுவோம் பாத்தீங்க, உங்களோட விசுவாசத்தால நீங்க பெற்றுக்கொண்டீங்க, உங்களோட ஜெபத்தால பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நாங்க வந்து பேசுவோம். இப்ப அப்படி அவைகளையும் சொல்ல எங்களுக்கு வீட்டுல வருது இல்ல, எங்களை சொல்லிகளும் எங்களுடைய இருதயம் எங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றா இந்த மகிழ்ச்சிக்கு உரியது புகழ்ச்சிக்கு உரியதெல்லாம் மாறக்கூடியது கத்த மட்டும் தானே. இதுல நான் மேன்மை பாராட்ட, நான் உங்களால உங்களோட விசுவாசத்தெல்லாம் வந்தது, உங்களோட ஜெபத்தெல்லாம் வந்ததுன்னு சொல்லி தொல்லைகளை கூட எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இருந்த முந்தின மத ரீதியான முறைமைகள் எல்லாமே அதனுடைய அடிப்படை, அதாவது அடிப்படையில மூல பாவம் என்னன்னா சுய நீதி. அந்த சுயநீதி தான் பாவத்தினுடைய வேர். அதுல இருந்துதான் மிச்சம் எல்லா பாவம் உருவாயினஸ். அப்ப நாம எங்களுக்கு தெரியாது நாம அதுக்குள்ளதான் இருக்கிறோம். சோ அதனாலதான் எங்களுடைய ஊழியங்கள் வந்து எங்கட ஜபத்தாலதான், இவன் விசுவாசிகளே இந்த ஜபத்துலதான் இருக்கிறார்கள் என்கின்ற பெருமை எங்களுக்குள்ள வந்துடும். ஏன்னா நாங்க அந்த கிறிஸ்துவின் நீதியை தேடாம சுயநீதிய. அப்ப எங்களுக்கு இருந்த விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே கிடைக்கல.
ஒன்றுமே இல்லை. ஏனண்டா எங்களுடைய மகிமைதான், எங்களுடைய சுயநீதி தான். சோ அப்ப கிறிஸ்துவால அவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, கலாத்தியர்ல சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிருபையை விட்டு விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்தார். சோ அப்ப கிருபையை விட்டு விழுகிறது என்பது ரட்சிப்பை விட்டு விழுகிறது அல்ல. ரட்சிப்பை ஒரு மனுஷன் இழக்கலாது. இயேசு கிறிஸ்துவால் நாம் மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டா அது இன்றைக்கும் நாம ஜனிப்பிக்கப்பட்டது. ஆனால் கிருபையை விட்டு விளைவிக்க நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் ஃப்ளோ பண்ணாது. விளங்குதானே? கிருபையை விட்டு விழுந்து கிறிஸ்துவை விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லப்படுது. பிரிந்தார்கள், அதாவது கொஞ்சம் பிரிந்து வாழ்றது. சில கணவன் மனைவி என்ன செய்யறது? பிரிந்து வாழ்றாரு. ஏன்? அவர்களுக்கு அந்த உறவு சரியா இல்லை. அதே போலதான் இயேசுவோட நாம பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். எப்ப நியாயப்பிரமாணத்தினால அல்லது நம்முடைய சுய கிரியைகளினால ஒரு மனுஷன் நீதிமானாக அல்லது வாழ கிறிஸ்தவ வாழ்க்கைய சுயநீதியினால வாழ விரைக்கல. தங்களுடைய ஜெபம், தங்களுடைய கிரியை, நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போறேன், சோ நான் கடவுளை தேடுறேன், நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் 4 பேருக்கு உதவி செய்யறேன், 4 பேரை சர்ச்சை கூட்டி வந்துட்டேன். சோ இது இந்த அடிப்படையில இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறபடியால, அவர்களும் அவர்களுக்கு இருக்கிறவர்களை அப்படியே நடத்துறபடியால இன்றைக்கு சபைகளில கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிரியை செய்தில்லை. எவ்வளவுக்கு நாம கஷ்டப்பட்டு ஜெபிச்சாலும், எவ்வளவு சோமளிக்கிற கூட்டத்துக்கு போனாலும், எவ்வளவு அபிஷேக கூட்டத்துக்கு போனாலும், நாம விழுந்து பிறண்டு நாடி அடிபட விழுந்து மண்டை அடிபட விழுந்து பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் உடுப்பெல்லாம் மேலறிஞ்சு கீழறிஞ்சு விழுந்து எழும்புறதை ஒழிய வேற ஒன்றுமே நடக்கிறேன். இல்லையா? சோந்தண்ணே எல்லாம் எனக்கு எத்தனை பேர் சொல்ற தேவபுரம் விழுந்து விழுந்து களைச்சிட்டு 2 பேர். கவிதாக்கு பேசினவரா சோந்தண்ண, உனக்குள்ள பேய் இருக்கு அதான் நீ விளையலையே, அப்படித்தானே? கடைசியா பேய் யாருக்கு இருந்தா சோந்தனை கண்டிருந்தது. சத்தியத்தை அறிஞ்ச பிறகுதான் இப்ப நாங்க அப்படித்தானே முந்தி நினைக்கிறது. வாசல் ஜெவி கேட்க விழுகிற எல்லாரும் தான் நல்லவங்க, மிச்சம் எல்லாம் கெட்டவங்க. ஆனா அந்த என்ன சொல்றது, அழுத ஜெயிச்சு விழுந்து சாட்சியால் சொன்னா நாங்க நினைக்கிறது அவையோட ஆண்டவர் இருக்கிற. சரியா சொன்னீங்க. எல்லாம் அந்த வழியில இருந்து நாங்க தானே திரும்பி பார்க்கலதான் இந்த சத்தியத்தை அறியக்கலாம். எவ்வளவு ஏமாத்த ஆண்டவர் வச்சு ஏமாத்தி இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நான் எல்லாம் இதுல கூட இருந்தால் என்ன போல மூட நம்பிக்கையை நம்பின மனுஷன் கிறிஸ்தவத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே மூட நம்பி நான் சொன்னேன் போன கிழமை நான் வேற ஒரு ஜெயிலுக்கு இருந்தேன். என்ன அப்படியே அந்த ஜெயிலுக்கு இருந்து கொண்டு வந்து இன்னொரு ஜெயிலுக்கு போட்டது சார். ஜெயிலின் மாற்ற மொழிய அதே நேரத்துல நான் கும்பிட்ட கடவுண்ட நேம் மாற்றம். நான் சரியான கடவுட்ட வந்தது உண்மை, சரியான ரட்சிப்புக்கு வந்தது உண்மை. ஆனா திரும்பவும் நாம சிறைக்குள்ள போனோம், மூட நம்பிக்கைக்கு போனோம். சோ அதனால நான் சரியான மூட நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருந்தேன். சோ அப்ப எனக்கு எவ்வளவு சத்தியங்கள் இலகுவாக விளங்கு. அதே போலதான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன இதுல இருக்கிற அநேகமானவர்களுக்கு இன்றைய செய்தி கூட நல்லொரு இன்ட்ரெஸ்டிங்கா, நீங்கள் எல்லாரும் இன்னும் இயேசுவை நேசிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒரு ஆள் உங்கள் மேல வச்சிருக்கிற அன்பை புரிஞ்சீங்கன்னா ஒரு வெறித்தனமா நீங்க என்ன செய்வீங்க, அந்த நேசிப்பீங்க. ரைட்? சோ அதுதான் கிறிஸ்துவ ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர்
எவ்வளவு தூரம் நாம நேசிக்கப்பட்டு, எவ்வளவு தூரம் நாம கிறிஸ்துவால, நீங்க சொன்னீங்களே இந்த பழைய செய்தியை கேட்டீங்க, ஏற்கனவே நாம ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்கின்ற உண்மையை பிசாசு மறைச்சு தானே வச்சிருந்த. அந்த பிசாசு நம்ம மறைச்சு வைக்கிறதுக்கு எங்களை பயன்படுத்தின இடம் எது சொல்லுங்க? ஓபனா சபைதான். யார நம்ம பலவீனர்கள் ஆக்கினது? நம்முடைய போதகர்கள், உலக ரீதியான போதகர்கள். இதுல சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கிறது காணாது, துடிக்கிறது காணாது, பாடுறது காணாது, வாசிக்கிறது காணாது, எல்லாம் காணாது காணாது, வீட்டை காணப்போகுது. சோ அப்ப இப்ப நாம பல வீணர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் பலம் உள்ளவர்கள், கிறிஸ்துவுக்குள் மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள். சோ இத சிறு பிள்ளைகள்ல இருந்து புரிஞ்சு கொள்ள, பெற்றோர்கள் புரிஞ்சு கொள்ளைக்க, பெற்றோர்கள் ஊடாக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு 100% இருக்கு. ஆனா பிள்ளைகளும் அதை புரிஞ்சு கொள்ளைக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் செழிப்பாக, சிறப்பாக. ஏன்னா இன்னைக்கு பெரியவர்களை விட இந்த டீனேஜ் வயதுக்காரருக்கு தான் கவலை கூட, தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அப்படி அந்த வயசுல சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு அந்த ஒரு கவலை இருந்தது. அதுக்குரிய வார்த்தையை நான் இன்றைக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. என்னண்டா, எப்ப நாம ஒரு காரியத்தை குறிச்சு நாம கவலைப்படுறோமோ, அது பிள்ளைகளை குறிச்சா இருக்கலாம், அது எப்பேற்பட்ட கவலையா இருக்கலாம், நாங்க அதை குறிச்சு நாம யோசிக்க 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 பிசாசு வேலை செய்து கொண்டே இருப்பான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, தலையங்க போட்ட கவலையை என்ன செய்யுங்க, கவலையை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் நீதியை தேடுங்க. Let go your worries and then seek his righteousness. என்றா பிசாசுடைய தந்திரம் அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யாம இருக்குது காரணம், நாம் ஒரு காரியத்தை திரும்ப 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 யோசிக்கிறது பயப்படுறது. ஓகே, பிள்ளைகளுக்கு என்ன ஆப்போஸ், பிள்ளைகளுக்கு என்ன ஆப்போஸ், இந்த பிள்ளை எப்படி முன்னேற போஸ், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி வர போஸ். சோ அப்ப மனுஷியம் எங்களுக்கு அப்படித்தான் கற்று தந்தது. அதுக்கு பேர் சூட்டி இருக்கு மனுஷியம். நான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறிச்சு நான் யோசிக்கிறேன், நான் கவலைப்படையில யோசிக்கிறேன் என்ற ஒரு பேரை சூட்டி இருக்கொழிய, பைபிளின் படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் பிசாசோட ஐக்கியம் கொண்டாடி இருக்கிறோம். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, இதை நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. சோ அப்ப என்ன செய்யணும் நான்டா, நீங்க கிறிஸ்துவுக்குள் நீங்க என்ன செய்யணும், இளைப்பாறணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறணும் என்று சொன்னா ஏதோ ஒன்று இருக்கணும், ஒன்று இல்லாம நாம என்ன செய்யலாது, இளைப்பாறாஸ். அப்ப அதுக்குத்தான் இயேசு சொன்னார், சகலதும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சகல காரியங்களையும் அல்லது எங்களுடைய சகலதையும் அவர் சொல்ல என்மேல் பாரத்த வைங்க. பிலிப்பியர் 4:19 புதிய உடன்படிக்கைக்காக இது சொல்லப்படுது. சோ அப்ப ஆண்டவரோட நமது கைடன்ஸ். அப்ப பிசாசோட எங்களோட தொடர்பு எப்பவும் துண்டிக்கப்படும். அப்ப பிசாசோட தொடர்பு துண்டிக்கப்படுறதுக்கு பிசாசு கிரிய செய்யற இடம் எங்கேண்டா, ஒரு மனுஷன் எதை அடிக்கடி யோசிக்கிறானோ, ஒரு மனுஷன் எதை அடிக்கடி யோசிச்சு அதுக்காக கவலைப்பட்டு அந்த பாரத்தை தன்மையில சுமத்துறானோ, அங்க நீங்க பிசாசோட ஒரு ஐக்கியத்தை போட்டுட்டீங்க. சோ அப்ப நீங்க என்ன செய்யணும், இனிமேல் நோ, இதுக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு சிலுவையில செய்து முடிச்சுட்டார். அப்ப நான் பேச வேண்டியது இங்கே இல்ல, பேச வேண்டியது இங்க. வெற்றி ஏற்கனவே கொடுத்தவரோ. அப்ப உங்களோட கவலை உங்களை விட்டு போயிடும், பாரம் உங்களை விட்டு போயிடும். சோ இதைத்தான் இயேசு சொன்னார் மத்தேயு 6. அது இன்றைக்கு நான் இந்த பிரசங்கத்துல அதுவும் இருக்கிறபடியால
பாருங்க, இதெல்லாம் ஒரு லிங்கா. நான் எடுத்த சப்ஜெக்ட், நீங்க பேசினது ஒரு லிங்கா. அப்ப 27வது வசனம், சாரி 27 விட மேல கொஞ்சம் போன நல்லா, ரைட். 23 வாசிக்கிறேன். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கு. சோ இங்க கண் அண்டோன்னு நேராக நாம பாக்குற கண்ணை இங்க எடுக்காம அதுலயும் ஆண்டவர் பேசுறாரு. கண்ணுன்ற பொழுது இங்க நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆவிக்குரிய கண். இந்த ஆவிக்குரிய கண் தான் இந்த சத்தியத்தை, நற்செய்தி என்ன செய்ய போகுது, பார்க்க போசு அல்லது அறிய போசு. ஏண்டா இன்னொரு இடத்துல சொல்ற, இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய இருதயங்களை பிரகாசியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கினான். சோ மனக்கண்கள் குருடாயிருக்க என்னவா இருக்க போது, நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருளா இருக்க போது. சோ அப்ப நம்முடைய கண் இருளா இருக்கிறபடியாலதான் நமக்கு பயம் உண்டாஸ். இருள் பைபிள் எப்பவும் இருள், பாவம் அல்லது பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள், சாத்தான், பயம் எல்லாமே இருள்லாம் நடக்கும். அல்லது நீங்க எங்க போறன்னு தெரியாத வழி எல்லாமே இருளுக்கு இருக்கு. அப்ப இருள் வர்றதுக்கு காரணம் என்ன? நான் இன்றைக்கு ஒரு மனுஷன் இருளுக்குள்ள இருக்கிறது காரணம் என்னன்னா, அவனோட கண் என்ன செய்யுது, கூட இருக்கு. சுவிசேஷம் இல்லை, நற்செய்தி இல்லை. அப்ப இப்படி உன்னுள்ள வெளிச்சம் இருளா இருந்தா பாருங்க, ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தான் தந்திருக்கிறார். எங்களோட வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லது பகலின் பிள்ளைகள்? சோ அப்ப உன்னுடைய வெளிச்சம் இருளா இருந்தா அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. சோ அப்ப இங்க என்னது ஆண்டவர் சொல்ல வராண்டா, 2 எஜமானுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. இல்ல 2 எஜமானுக்கு கீழே நாம வாழக்கூடாது. பிசாசுக்கு கீழே அல்லது இருளுக்கு கீழே வாழ்ந்து இயேசு கீழே வாழ முடியாது. ரைட்? அப்ப இயேசு கீழே வாழ்ந்தா நமக்கு எல்லாமே வெளிச்சம், ஒளி, வெளிச்சம், ஆசீர்வாதம், ஆமென், நீதி, சமாதானம், இப்படித்தான் சொல்லப்படுது. அப்ப ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகத்துக்கு கீழே உலகம் விழுந்து போன உலகம். ஆனா நாம உலகத்துல இருந்தாலும் பைபிள் சொல்லுது, நாம் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல. யாரும் இது எழுதி வைங்க, திரும்ப திரும்ப நீங்க எவ்ரிடே நீங்க சொல்ல வேண்டிய வசனம், நாம் உலகத்துல இருந்தாலும் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல, நாம் தேவனால் உண்டானவர்கள். சோ அப்ப எங்களுக்கு ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு ராஜ்யம் இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னா, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எனக்கு கீழே வருது. ஆமென். நாங்க உலகத்துல இருந்தாலும் we are still in the world but we are not of the world. அதாவது உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நாம் தேவனால் உண்டானவர், மறுபடி பிறந்தவர்கள். ஆமென். சோ இந்த ஒரு நம்பிக்கையை, இந்த ஒரு அடிப்படை நம்பிக்கையே உலகத்தில இருந்து வருகிற பிரச்சனைகளை, சவால்களை எதிர்நோக்குறதற்கு, முறியடிக்கிறதற்கு அல்லது மேற்கொள்றதற்கு அல்லது அவைகள் நம்மிடத்துல வந்து ஒட்டாத அளவுக்கு, எங்களுடைய இருதயத்திலேயோ நம்முடைய சிந்தனை ஒட்டாத அளவுக்கு நாம என்ன செய்யலாம்? நாம் தேவனால் உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல.
நான் இருளின் பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் அறிக்கையும் இது உங்களுடைய இப்ப கரண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், அதாவது உங்களுடைய தற்போது இருக்கிற சூழ்நிலைகளை வச்சதல்ல. சிலருடைய கால எழும்பிக்கையே நீங்க உங்களை நீங்களே குற்றப்படுத்தி எழும்பியிருக்கிற, ஐயோ நான் ஒரு தப்பு செய்யறனே, பாவியா இருக்கிறனே, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், என்னிடத்துல இவ்வளவு குறை இருக்கு, இந்த சரீரத்துல இவ்வளவு வியாதி இருக்கு, இப்படி நாம எல்லா இருளுக்குரியதான் சிந்திக்கிறோம். இது எங்கட நிஜம் அல்ல. நீங்க எப்ப நீங்க தேவனால் உண்டானவர்கள் என்கின்ற அவருடைய வார்த்தையோட நீங்க ஒத்து போறீங்களோ, அதை ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு அதை நீங்க இதுதான் நான் பிசாச நம்பேல, உலகத்தை நம்பேல, உலகத்துல உள்ளவைகளை நான் நம்பேல, அந்த எஜமானுக்கு என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்ன இந்த பூமியில பிறக்கப்பட்டது கடவுள் இயேசு, அந்த இயேசு இன்றைக்கு என்ன தன்னுடைய மரணத்தினாலும் தன்னுடைய உயிர்த்தெழுதினாலும் என்ன செய்துட்டார், தன்னோட மீட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை தந்திருக்கிற, எனக்கு இப்ப அவர் என்னோட பேசி கொண்டிருக்கிற, நான் அந்த பேச்சுக்கு தான் நான் செவி கொடுப்பேன் என்று நீங்க வாழ ஆரம்பிக்கிற அந்த செகண்டே உங்களோட வாழ்க்கையில இயேசுனுடைய நீதியினால் வருகிற ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். இந்த உண்மை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. ஆமே. அப்ப ஆகியா எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். இதுல ஒரு பெரிய காரியம் மறைஞ்சிருக்கு தெரியுமா? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். இதனுடைய டீப் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆழமான அர்த்தம். இது நீங்க எல்லாரும் கேட்கணும். இன்றைக்கு இதனை அடிக்கடி இப்ப கொஞ்சம் பிரசங்கத்திலேயே சொல்லிக்கொள்ளவா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகும். இன்றைக்கு மனுஷன் தன்னுடைய ஜீவனை எண்ணத்தால காக்க முயற்சிக்கிறான் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்துவால வந்த ஜீவனை, கிறிஸ்துவால வந்த தெய்வீக சுவத்தை, கிறிஸ்துவால வந்த ப்ராஸ்பரிட்டி, அதாவது ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவால வந்த ஐஸ்வர்யம் வந்து சகலதும் உள்ளடக்கியது. இந்த கிறிஸ்துவால வந்த ஜீவனை அநேகர் தேடாம எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தினால என்னுடைய சரீரத்தை காப்பாற்றலாம் என்று தான் நினைக்கிறார். எதை உண்டால் என் சரீரத்தை காப்பாற்றலாம், இது வந்து இப்ப உங்களுக்கு விளங்காஸ். என்ன, நான் எனக்கு முந்தி அநேக கேள்விக்குறி இருந்தது இல்ல. ஆனா உண்மை என்னன்னா, நிஜமா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், சிலுவையில இயேசு என்னத்தை செய்து முடிச்சார். ஆமென். இயேசு கிறிஸ்துவில இருந்து சகல ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இத முறியடிக்கிறதுக்கு தான் ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை என்கின்ற விருட்சம் பிசாசு மனுஷனை அமிழ்த்தினார். அப்ப ஆதாம் ஏவாளுக்கு புரிய, ஆதாம் ஏவாள் ஓகே, அவர்கள் எது நல்லது எது நல்லது என்றுதான் தேடினார். அந்த விருட்சத்துக்கு என்ன பேர்? நன்மை தீமை. ரைட். அந்த விருட்சத்துல நன்மை தீமையால் இருந்ததல்ல. அது கொடுத்து எனக்கு நேற்றைத்தான் சில வேளை சிந்திக்கத்தான் நமக்கு ஒரு வாஸ். அப்ப ஆதாம் ஏவாள் என்னத்தை அங்க நடந்தது என்று சொன்னார். பிசாசு என்னத்தை கொடுத்தானண்டா, நன்மை
தீமை எதென்பதை நீ அறிஞ்சு அதை செய்வாக இருந்தா, இல்ல அதை புசிப்பாயாக இருந்தா, உங்க ஜீவனுக்கு உங்க உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். ஏண்டா நீ இயேசுவை நம்பிராத, பிதாவை நம்பிராத, நீ போய் ஒவ்வொன்றிலையும் ஆராய்ஞ்சு பார். ஒவ்வொன்றிலையும் நீ என்ன செய், எது நன்மை என்பதை தேடு, எது நன்மை என்பதை செய், எது தீமையோ அதை விட்டு விடு. சோ நன்மை தீமை என்கின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ள பிசாசு மனுக்குலத்தை விழுத்தினபடியால தேவனை சார்ந்து வாழாம, அவருடைய கிருபையை சார்ந்து வாழாம, பிதா ஏற்கனவே 6ஆம் நாள் எல்லாத்தையும் முடிச்சு 7ஆம் நாள் அவர் என்ன செய்தாராம், இளைப்பாறினார். அந்த நாளுக்கு பரிசுத்தம் என்கின்ற ஒரு பெயரை கொடுத்தார். ஏன்? அவர் சகல கிரியைகளை முடிச்சபடியால அந்த இளைப்பாறுதலுக்கு அந்த பரிசுத்தத்தை தான் மனுக்குலத்துக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதன் பிறகு தான் இவர்கள் இல்லை, நீங்க ஏற்கனவே செய்து முடிச்சதில்லை, உங்களுடைய பரிசுத்தத்தை எங்களால ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உங்களோட முழுமை எனக்கு வேண்டாம். அந்த பரிசுத்தத்தினுடைய அர்த்தம் என்ன? அடிக்கடி சொல்லுவேன், 2 அர்த்தம் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, நீங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2வது முழுமை. சோ அப்ப உங்களோட முழுமை நமக்கு வேண்டாம், உங்களை சார்ந்து வேண்டாம், உங்களிடத்துல இருந்து வேற ஆசீர்வாதம் வந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். சோ இப்ப நாம எந்த நன்மை அல்லது எந்த தீமையை நாம தவிர்த்தால், எந்த நன்மையை நாம செய்தால் அதனூடாக நாம நீதியை பெறலாம் என்கின்ற அந்த கோட்பாட்டுக்குள்ள, அந்த சிஸ்டத்துக்குள்ள மனுக்குலம் போனபடியால அவர்களுடைய நிர்வாணம் தெரிஞ்சது. அவர்கள் நிர்வாணத்தை மூடுறதுக்கு அத்தி மரத்துல போய் அத்தி இலையை எடுத்து அந்த அத்தி இலையினால தங்களோட நிர்வாணத்தை மூடின ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தார். சோ அத்தி மரம் என்னத்துக்கு அடையாளம்? சுய நீதிக்கு. அப்ப ஆண்டவர் என்னத்தை சபிக்கிறார்? என்ன அவருக்கு இன்னைக்கு சரியான கசப்பான காரியம் தெரியுமா? ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிற சுயநீதி. இதைத்தான் நீங்க நடுமையை காப்பதாக ஆச்சுங்க. சுயநீதி, சுயநீதி. இந்த சுயநீதிக்கு தான் இதுதான் நான் சொன்னனே பாவத்தின் வேர். இன்றைக்கு இந்த சுயநீதி தான் மனுஷனுக்குள்ள கிரிய செய்து. எதை சாப்பிட்டால், எதை சாப்பிடாம விட்டால் நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். ரைட். இப்ப ஒரு கேள்வி உண்டாது மனுஷனுக்கு, அப்ப நாம நல்லது சாப்பிடாம எதையும் சாப்பிடலாம். நான் நல்லது சாப்பிடுறது சாப்பிடாம விட வேண்டாம் என்று நான் யாரையும் சொல்ல. ஆனா எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை இதுல இருக்கக்கூடாது. எங்களோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவால் வந்த ஜீவன்ல இருக்கு. அதுதான் நிஜமானது, அதுதான் உண்மையான சுகம், அதுதான் உண்மையான ஆரோக்கியம் இருக்கு என்ற பைபிள் சொல்லுது, நீதிமொழி சொல்லுது. அவருடைய வசனம், அவருடைய சத்தியம், அவருடைய சுவிசேஷமே உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். ஆமென். சோ இங்க நீங்க என்ன செய்யணும்? இங்க போக்கஸ் பண்ணணும். ஆண்டவர் சும்மா இதெல்லாம் அழுது பாருங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்கா, என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்க. சோ கவலை என்றது பிசாசால வருகிற காரியம். இன்னைக்கு ஒரு மனுஷர் எப்ப தன்னுடைய சரீரத்தை குறிச்சு பொறிப்பட்ட ஆரம்பிக்கிறானோ, நாம பிசாசோட ஐக்கியப்படுறோம். பொரிஸ் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு முளத்தை கூட்ட மாட்டுது, குறைக்க மாட்டுது.
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். நீங்க சாப்பிடுற எந்த ஆகாரமா இருக்கலாம், அதை பார்க்கிலும் உங்களோட ஜீவனும், உடைய பார்க்கிலும் நீங்க போடுற உடை, அதை பார்க்கிலும் உங்களுடைய சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்ப இங்க இயேசு என்ன சொல்ல வாரா தெரியுமா? நாங்க ஆகாரம் எது நல்லது, உடை எது நல்லது, அதுக்குத்தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோமே ஒழிய, ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்களோட ஜீவனையும் உங்களோட சரீரத்தையும் நான் நேசிக்கிறேன் என்று சொல்றேன். விசேஷித்தவைகள் அல்லவையா? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவன், சிலுவையில இயேசுனுடைய ஜீவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்கள். அவருடைய நாளில அவர் சொன்னார், என்னுடைய நாளில ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும். அப்ப ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே ஓகே, ஆவி ஆத்மா சரீரம் ரைட், உம்முடைய நாளில குற்றமற்றதா இருக்கும். அப்ப இயேசுன்ற வருகையின் நாள்ல மட்டுமா குற்றமற்றதா இருக்கும் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள உருவாச்சு. என்ன ஆண்டவரே, உம்முடைய வருகையில என் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருந்த என்ன பிரயோசனம்? அந்த நாள்ல மட்டும் நீர் எப்ப வருவீர்கள் எங்களுக்கு தெரியாது. 2025 ஆண்டு ஆயிட்டுது, இன்னும் கள்ள தீக்கரசிய சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க டேட்டுகளையும் குறிச்சு. ஆனா அவர் வருவார், அதுல மாற்றம் இல்லை. ஆனா அந்த நாள்ல மட்டும்தான் எங்க சரீரம் குற்றமற்றதா இருந்த என்ன பிரயோசனம் என்றதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பிச்சார். எடுப்போமா, 2 கொரிந்தியர் 6. 2 கொரிந்தியர் 6. முதலாம் வசனத்தை இந்த வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, அதாவது அவருடைய கிருபை என்று சொன்னா ஒட்டுமொத்தத்துல ரட்சிப்புல இருந்து சகலதும் அவருடைய கிருபையாலதான் நமக்கு வந்தது. இத நீங்க விருதாவாய் வீணாகவோ பெறாதபடிக்கு உடன்மேலாக்கிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பாருங்க, கிருபைக்குத்தான் புத்தி இருக்கு. புத்தி சொல்றோம், கிருபையின் செய்திக்குத்தான் புத்தி சொல்லணும். நான் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து, அடுத்த வசனம், அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். பைபிள்ல நான் எனக்கு விளங்கி கொண்ட தேவனுடைய நாள் என்பது ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நீங்க இப்ப நீங்க உண்மையாக நீங்க நம்பி இயேசுவே சிலுவையில நீங்க உங்களோட குமாரனே, உங்களுடைய சொந்த குமாரனே, நீங்க நேசித்த குமாரனே, ஒரே குமாரனே எங்களுக்காக பலியிட்டு அந்த சித்தத்தின்படி எங்களை நீங்க பரிசுத்தமாக்கி முழுமையாக்கி எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இப்பொழுதே நீங்க குற்றம் அற்றவனாக மாற்றிருக்கிறீங்க. என்னுடைய சரீரத்துல இப்ப எந்த குற்றமும் இல்லை, என்ற சரீரத்துல எந்த வியாதியும் இல்லை. ஆமென். என்ற சரீரம் இப்பொழுதே குற்றமற்ற ஒரு சரீரமாக. ஏன்னா பழைய உடன்படிக்கையில இயேசுவுக்கு நிழலாக சொல்லப்பட்ட பலி அந்த ஆட்டின் சரீரத்திலையும் என்ன இருக்கக்கூடாது, அந்த ஆட்டினுடைய சரீரம் இல்ல, ஆட்டினுடைய அந்த உடல்ல என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு நோயும் இருக்கக்கூடாது. அந்த ஆட்டில ஆத்மாவை
டெஸ்ட் பண்ணிடலாது, அதுக்குள்ள இருக்கிற உயிரவியால டெஸ்ட் பண்ணிடலாது, அந்த சரீரத்தில் ஏதாவது நோய் நொடி இருக்குதா என்று பார்த்து அது பழுதற்ற ஆடு என்றால் மட்டும்தான் அங்க பலியிடப்படலாம். அப்பொழுதுதான் அவருடைய பாவங்கள் என்ன செய்யப்படும்? மூடப்படும். சோ இயேசு இன்றைக்கு பழுதற்ற குற்றமற்ற ஒரு ஆடாக, ஒரு பலியாக நமக்காக செலுத்தப்பட்டபடினால அந்த சித்தத்தின்படி நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் குற்றமற்றதாக இருக்கும். கர்த்தருடைய நாளில் என்று சொன்னா அது இன்றைக்குத்தான் கர்த்தருடைய நாள். ஆமென். பழைய உடன்படிக்கையில நாளைக்கு என்று சொல்லப்பட்டது. ஆனா புதிய உடன்படிக்கையில இன்றைக்கு. நீங்க நாளைக்கு எழும்பினாலும் நீங்க சொல்ல வேண்டியது ரட்சிப்பின் நாள், எனக்கு அது இன்றைக்கு. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் செய்து முடிச்சபடியா. அதுதான் இங்க சொல்றேன். கிருபைய நீங்க விருதாவாய் பெறாதபடினா புத்தி சொல்றேன். நான் ஒரு உடன் வேலையாளா உங்களுக்கு புத்தி சொல்றேன். ஏன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு சகலதையும், ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருவினதும் அன்றி, தந்ததும் அன்றி நமக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ரட்சணிய நான் உனக்கு செவி கொடுத்துட்டேன். முற்பிதாக்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு நான் செவி கொடுத்துட்டேன். அல்லது இயேசுவை அறியாம, அல்லது இவ்வளவு ரட்சிப்பு அறியாம, புதிய உடன்படிக்கை அறியாம நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில பதில் கொடுத்துட்டார். ரட்சணியினால் உங்களுக்கு இன்றைக்கு. ஆமென். சோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. நீங்க குற்றம் அற்றவர்கள், கடவுளுடைய பார்வையில என்றென்றைக்கும் நீங்க குற்றம் அற்றவர்கள். ஆவி, ஆத்மா, சரீரம். பிசாசு உங்களோட வாழ்க்கையில நீங்க விளையாடவே முடியாது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசம் இது. நம்முடைய விசுவாசம் என்று சொன்னா அது அப்போத நீங்க சொன்னது போல, நளினியக்கா சொன்னது போல, அது கொடுத்து இந்த சத்தியத்தை அறிஞ்சதுனால அவரு. ஆமென். இந்த நம்முடைய விசுவாசம், இயேசு நமக்கு தந்த இந்த சத்தியத்தினால வந்த, இந்த அறிவினால வந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். இப்பொழுது மனுஷன் தான் நாளைக்கு என்று தள்ளி போடுவான். ஆண்டவர் மனுஷனை கொண்டு வரைக்கு முழுமைக்கான் கொண்டு வந்தார். மனுஷனை 7ஆம் நாள் கொண்டு வார ஆண்டவர் இளைப்பார். சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு பாருங்க. எங்களுடைய கடவுளோட உறவு எப்படி இருக்கணும், எவ்வளவு ஒரு அமைதி, சமாதானம். அதான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. எதை குடிச்சா நல்லம், எதை உண்டா நல்லம், எதனால நான் ஜீவனை பெறலாம், எதனால நான் கேன்சரை தவிக்கலாம், எதனால நான் டயபெட்டிஸை தவிக்கலாம். இன்னைக்கு உலகம் இதுல தானே இருக்கு. ஏன் நாம இந்த உலகத்தோட போறோம்டா, எங்களுக்கு வேற ஒன்று தெரியல. எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இல்லாதபடியால நாம என்ன செய்யறோம், வேற ஒரு வழி இல்லாதபடியால நாம இதுல இருக்கிறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் இயேசுன்ற வழியில போயிட்டு உட்கொள்றது, செய்கிறது, எல்லாத்திலையும் நல்லதை உட்கொள்ளணும், நல்லதை செய்யணும் என்ற
ஒரு மனுஷியம் எனக்குள்ள இருக்குது, ஆனா இந்த நம்பிக்கை அதுல இல்ல. அதான் நான் சொல்லவா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஓகே, நாங்க இப்ப மத்தேயு 6க்கு திரும்பி போறோம், ரைட்? சோ ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்ற? உன்னுடைய சரீரம், உன்னுடைய ஜீவன் விசுவசித்தது. ஏன்? நான் இயேசு பேசுறார் பாருங்க, கடவுள் பேசுறார். அவர் நமக்காக ஜீவனை கொடுக்க போற, நம்முடைய ஜீவனுக்காகத்தானே, நம்முடைய சரீரத்துக்காகத்தான் இயேசு உயிரை கொடுத்தார், நம்முடைய ஜீவனுக்காகத்தான். ஆமே. சோ அப்ப இந்த நம்பிக்கை தான் எங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமாக்க போஸ். எதை உட்கொண்டாலும் இதுக்குள்ள இன்னொரு வசனத்தை நான் கொண்டு வர விரும்புறேன். இது முந்தைய நான் சொல்லியிருக்கேன். பேதுரு சொன்னார், ஆண்டவரே நான் தீட்டாத ஒன்றை நான் சாப்பிட மாட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், அப்ப அது ஆவிக்குரிய ரீதியில ஒன்றையும் தீட்டாண்ணாத, ஆனால் என்ன, அவர் ஊர் பிராணிகள் எல்லாத்தையும், எல்லா மிருகம் சகல எல்லாத்தையும் காட்டினார். அப்பதான் பேதுரு சொல்றான், இல்ல ஆண்டவரே நான் தீட்டானது ஒன்று, நான் சாப்பிட்டு இருந்தது எல்லாமே இந்த ஆட்டிறைச்சி இது ஒன்றுதான். நீங்க பண்டி கிண்டி என்ற யூதர்களுக்கு பண்டி விலக்கப்பட்டிருந்தது பழைய ஏற்பாடு. நீங்க பண்டி எல்லாம் காட்டுறீங்க. நான் எவ்வளவு கடவுள் பக்தி தெரியுமோ, நான் பண்டி சாப்பிடாம வாழ்ந்தால் யூதர் இல்ல. இன்னைக்கு அநேக ஹிந்து சொல்லாம அவ்வளவு கடவுள் பக்தி தெரியுமோ, நான் மாட்டிறைச்சியே சாப்பிடுறேன். சோ இப்படி அநேக காரியங்கள் மனுஷனுக்கு தீட்டா இருந்தது. இன்னைக்கு அநேக காரியங்கள் மனுஷருக்கு இன்னும் தீட்டா இருந்தோண்டே இருக்கு. அநேக காரியங்கள் மனுஷன் சாப்பிட பயம். ஏன்னா இதை சாப்பிட்டா செத்துருவனா, இதை சாப்பிட்டா கொழுப்பு அடிடுமா, இதை சாப்பிட்டா சுகர் அடிடுமா. சோ இப்படி உண்மையும் இருக்கு, சுகர் சிலதுகள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா நாம அந்த நன்மை அந்த தீமை என்கின்ற கோட்பாடுல வாழ போறோமா? அதனால நம்முடைய ஜீவனை காப்பாற்ற போறோமா? என்கின்ற ஒரு காரியத்தை தான் நீங்க புரிஞ்சிடும். உங்களால முடியுமா? சோ இப்ப இன்றைக்கு அநேகர் ஜிம்முக்கு போறாங்க, ரைட்? அது பிழை இல்லை. ஏன் பிழை இல்லை? நம்முடைய பாடியை ஷேப் பண்றதுக்கு. சில பேருக்கு என்ன, இப்ப லைஃப் ஸ்டைல் மாறிட்டது. அப்ப என்ன நடக்க போகுது? பாடி பருமன்கள் கூடி குறைய போகுது. நம்ம ஜிம்முக்கு போறோம், பாடிய என்ன செய்யறோம்? ஷேப் ஆக்குறோம். ஆனால் ஜிம்மால நம்முடைய ஜீவனை காப்பாற்ற முடியுமா என்றா இல்லவே இல்லை. எத்தனையோ ஜிம்முக்கு போறவர்கள் ஹார்ட் அட்டாக்ல அங்கே ஜிம்மிலேயே மறைச்சிருக்கிறார்கள். எத்தனையோ நானெல்லாம் பேட்மிண்டன் விளையாடும். சோ அப்ப முன்னே ஒரு காலம் நான் பேட்மிண்டன் விளையாட போயிருக்கா, பேட்மிண்டன் எனக்கு நல்ல இதை கொடுக்கும், நீண்ட காலம் வாழலாம் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருந்தது. ஆனா ஆண்டவர் சிம்பிளா என்னோட பேசினார், ஏய் பேட்மிண்டன் என்னடாப்பா, அது உங்க ஜீவனை காக்குமா, இல்லது நான் சிறுவேலை செய்து முடிச்சதாலதான் உனக்கு ஜீவன் வரப்போதான். அண்டையோட அந்த சிந்தனை என்னை விட்டு ஓடி போயிட்டு. ஆனா நான் ஸ்டில் விளையாடுறேன் பேட்மிண்டன். ஏன்? என்னை ஆக்டிவா வச்சிருக்கிறேன். ஆனா என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன இருக்குண்டா, எனக்கு வரப்போற சுகம், என்னுடைய நீடிய வாழ்க்கை, என்னுடைய ஆரோக்கியம் எல்லாமே
இயேசுவில தான் தங்கி இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிளீஸ் யாராவது வாய்ஸ் கொடுங்க. புரியுது. ஆமென். பிரயோஜனப்படுது தானே? எஸ். எவ்வளவு தூரம் நானும் நீங்களும் இன்னைக்கு கிறிஸ்து மேல சார்ந்திருக்கணும், சத்தியத்துல சாரணும். அப்பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் கிரியை செய்யும். இல்லையா? இல்ல. இப்ப சும்மா நாம சத்தியத்தை புரியாம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு திடீரென ஒருவன் வந்து சொல்லுவான், கர்த்தர் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போறாருண்டா நாங்க நம்பிட்டு வீட்டை வருவோம். ஆனா வீட்டை வந்தா ஒன்றும் இருக்காது, வெறும் பைதான். ஒரு கிழமை வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒன்றுமே இல்லை. சரி, ஒரு கிழமை தான் வெயிட் பண்ணா 10 வருஷம் 40 வருஷம் இன்றைய ஜனம் இருக்குது, ஒன்றுமே நடக்குது இல்லை. இப்ப எங்க விட்டாங்க? மத்தேயு 6. கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனிச்சு பாருங்கள், அவை உழைக்கிறதும் இல்லை, நூக்குறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய், யாரு? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இன்றைக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது இந்த சாலமோன் முதலாய் இந்த வசனத்தை நாம ஆண்டவரோட கேட்கணும் என்று சொல்லி இதை குறிச்சு நான் சிந்திக்கிறான். இந்த 1 ராஜாக்கள் 10 நான் பிரட்ட வேண்டி வந்தது. அந்த 1 ராஜாக்கள் 10 நாம இன்றைக்கு பார்க்க போறோம். இங்க என்ன? ஆண்டவர் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவை ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இதை வாட்சி போட்டு நான் பிறகு சாலமோன் இந்த காரியத்தை போவோம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்து வித்தார். ஒரு காட்டு புல்லுக்கே நீங்க காலால மிதிச்சுட்டு போற, கணக்கே எடுக்காது, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாது, வீட்டுக்குள்ளேயே கொண்டுற மாட்டீங்க. காட்டு புல்ல, அருகம் புல்லு மட்டும்தான் கொண்டுருவீங்க, காட்டு புல்ல கொண்டுற மாட்டீங்க. காட்டு புல்லுக்கு தேவன் இவ்வளவாய் உடுத்தி இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது என்னத்தை குறிச்சு இங்க பேசுறாருன்னு சொன்னா, உடுத்துவிப்பது, நமக்கு மேலாக உடுத்துவிக்கிறது. ஏன்னா சாலமோனை குறித்து இங்க பேசப்பட்டு அப்படியே சொல்றேன். அப்ப ஆண்டவர் பாருங்க எவ்வளவு மகிமையால எங்களை உடுத்துவிக்கிறாரு. சோ அப்ப அந்த மகிமை என்ன உங்களுக்கு என்னன்னு தெரியணும். சோ அதெல்லாத்தையும் நாம இப்ப பார்க்க போறோம். தேவன் நம்மை தன்னுடைய மகிமையினால் என்ன செய்ய நிரப்பி இருக்கிறார். ரைட்? தேவன் இவ்விதமாய் காட்டு புல்லுக்கு உடுத்திருந்தா எங்களோட சரீரம் எவ்வளவு விசேஷித்தது, எங்களோட ஜீவன் எவ்வளவு விசேஷித்தது. ரைட்? ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை தந்தன்னு சொல்ல. அப்ப நம்முடைய சரீரமும் நம்முடைய ஜீவனும் எவ்வளவு முக்கியம் ஆண்டவற்ற பார்வையில். ஆனா நமக்கு அந்த அறிவு தேவை. அப்படின்னா நமக்கு சகல சப்ளை, சகல விநியோகமும் சிலுவையில நடக்கப்பட்டிருக்கு. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். Don't worry about yourself. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம். ஏண்டா எண்ணத்துக்காக, ஜீவனுக்காக தான் நாம கவலைப்படுறோம். சில பேர் இன்றைக்கு சாப்பிட பணம் இல்லை, அல்லது உடுப்பு வாங்க பணம் இல்லை. சோ அப்படிப்பட்டவன் கவலைப்படுறத குறிச்சு ஆண்டவர் இங்க பேசப்படுற. எண்ணத்தை குடிச்சா, எண்ணத்தை உண்டா, எந்த நன்மையை செய்தா, எந்த தீமையை விலக்கினா எங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், நாம நீதியை பெறுவோம் அல்லது ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்ற கவலையை விடுங்க.
அந்த கவலை தான் ஆண்டவர் சொல்ல வேண்டாம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் தான் நாடி தேடுறார். அஞ்ஞானிகள் தான் இன்றைக்கு சுயநீதியினால வாழ்றார்கள். ஆண்டவர் சொல்றார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். உணவு தேவை, உடுப்பு தேவை, ஆமீன், எல்லாம் தேவை. உங்களோட பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப என்ன ஆண்டவர் இங்க சொல்றாருன்னா, தலையங்கத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. கவலையை விட்டு விடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை தேடட்டாம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும். இந்த மனுஷன் தன்னுடைய நீதியை தேடுறான். எந்த நன்மையினால் அல்லது எந்த தீமையை விலக்கிறதுனால் நான் உடலை காத்துக் கொள்ளலாம், அல்லது ரட்சிப்பை காத்துக் கொள்ளலாம், பரலோகம் போய் சேரலாம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று இன்றைக்கு மனுக்குலம் சுயநீதியில தான் விழுந்து போயிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, நீ என்னுடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம். நீ ஜீவனுக்காக கவலைப்பட தேவையில்லை, சரீர ஆரோக்கியத்துக்காக கவலைப்பட தேவையில்லை, ரட்சிப்புக்காக கவலைப்பட தேவையில்லை, நீதிக்காக கவலைப்பட தேவையில்லை, பரிசுத்தத்துக்காக கவலைப்பட தேவையில்லை. இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இவைகள் எல்லாம் அங்க எந்த பாதையில இருக்கு? சுயநீதி பாதையிலையா அல்லது கிறிஸ்துவின் நீதி பாதையிலையா? கிறிஸ்துவின் நீதி. அதான் இயேசு சொன்னார், என் வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், அப்பொழுது நீங்க உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய நீதிக்குள்ள நீங்க எவ்வளவு மேயணுமோ அவ்வளவு மேயக்கூடிய புல்லுள்ள இடங்கள், ஆசீர்வாதம் உள்ள இடங்கள்லாம் நீங்க நடப்பீங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாது, நாளைய தினம் தன்னுடைய வீக்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். சோ நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க நான் இயேசுவின் நீதி? ஆமீன். சோ அது என்ன இயேசுவின் நீதி? அது என்ன தேவனுடைய ராஜ்யம்? அதே ஒரு குயிக்கா தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்துட்டு 1 ராஜாக்கள் 10க்கு போவோம். ரைட். தேவனுடைய நீதி என்னவாம்? முதலாவது தேவனுடைய நீதியை பாருங்க. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 14 எடுப்போமா? ரோமர் 14. பதினேழாவது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. பாருங்க, இதுலயும் எப்படி பேசப்படுது. ரோமர் 6 தான் இங்க சொல்லப்படுது. புசிப்பும் குடிப்பும் அல்ல. எதை புசிக்கலாம், எதை தவிர்க்கலாம், எதை உண்ணலாம், எதை தவிர்க்கலாம்? நோ. ஏன்னா இதனால நாம நீதிமானாகவோ அல்லது ரட்சிப்படையவோ எங்களுடைய ஆசீர்வாதங்கள், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதிச்ச ஆசீர்வாதம், இதனால பெற முடியாது. அது என்னவா? தேவனுடைய ராஜ்யம் அங்க என்ன இருக்க போதா? அது நீதி. அப்படியே பாருங்க, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்ன? அது இயேசு கிறிஸ்துவின் நீதி, நம்முடைய நீதி அல்ல. அது கிறிஸ்துவால் வருகிற சமாதானம், அது நம்முடையதல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்ன இருக்க போகுது? அவருடைய நீதி இருக்க போகுது. அவருடைய நீதி நம்முடைய நீதியாக வருகிறது. அவருடைய சமாதானம் நம்முடைய சமாதானமா வருகிறது. அப்ப எங்களுக்கு என்ன உண்டாக போகுது? பரிசுத்த ஆவியினால சந்தோஷம் உண்டாக போகுது. இன்றைக்கு அநேகருக்கு பரிசுத்த ஆவியினால சந்தோஷம் இல்லை. கிறிஸ்தவ
கிறிஸ்தவர்கள் சண்டே சர்ச்சில் மட்டும்தான் சந்தோஷம். அதுவும் அப்படியே டீய குடிச்சு வெளியில வந்துட்டா திரும்ப கணவன் மனைவிக்குள்ள யுத்தம் தான், கடும் யுத்தம் நடக்கும். என்ன இல்ல, சந்தோஷம் இல்ல. சரி, சில பேர் நாங்கெல்லாம் முந்தி நானும் மனைவியும் கூட சேர்ச்சுக்கு போயிட்டு அந்தண்டும் சண்டை பிடிக்க மாட்டேன் சில வேளை. ஏன் அபிஷேகம் விளந்துருவோம். பிறகு அடுத்த நாள் விடி எழுப்பின உடனே எல்லாம் போயிடும். அபிஷேகம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சில வேளை நாங்க அது அபிஷேக கூட்டம் 3-4 நாள் தொடர்ந்து போவோம். ஒருவரோடையும் கதைக்கவே மாட்டோம், ஏனென்றால் அபிஷேகம் விளந்துருவன். அப்புறம் அவளாம் அந்த அடக்கி வச்சிருந்த அவளாமத்தையும் கட்டி கொக்குறது எங்க அபிஷேகம் அங்க ஒரு கிழமை கழிஞ்ச உடனே. அப்ப நாம ஒரு பொய் நாடகம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா கிருபையை புரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை அது ரியலா மாறிச்சு. ரைட்? கிறிஸ்து அவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா நாம கிருபையினால் வந்த நீதியை புரிஞ்சு கொண்ட உடனே நாம எல்லா மக்களையும் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். சோ நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்ற ஒரு அறிவு நமக்கு உண்டாயிற்று. எனக்கு எல்லா சப்ளையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிறது. இந்த அறிவு நமக்கு உண்டாயிற்று. ஒரு நிதானம் உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது. இவங்களுக்கு மற்றவங்களை பார்க்க நேரம் இல்லாம இருக்கு. காரணம், அவ்வளவு தூரம் அவருடைய மகிமை நம்ம மூடுகிறது. ஆமென். இந்த அறிவு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இல்லாம சுயநீதி எல்லா பாவத்தினுடைய வேர். பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் என்னவாம்? அது நீதி. யாருடைய நீதி? கிறிஸ்து. கிறிஸ்துவே நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே நமக்கு ஞானம், கிறிஸ்துவே நமக்கு ரட்சிப்பு. சோ அது நீதியும் சமாதானமும். ரோமர் 5:1 எடுத்து வாசிப்போமா? ரோமர் 5:1 பாருங்க எப்படி சமாதானம் என்று. ரைட், ரோமர் 5:1. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால். என்னத்தினால்? விசுவாசத்தினால். என்னுடைய ஜெபத்தினாலோ, என்னுடைய ஊழியத்தினாலோ, என்னுடைய நல் நடக்கைகளினாலேயோ, அல்லது தீமையை விட்டு விலகினதினாலேயோ, அல்லது கடவுளுக்கு பக்தியா இருந்ததுனாலேயோ, ஒன்றினாலேயும் அல்ல, விசுவாசத்தினால். சோ அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும், வாட் இஸ் விசுவாசம்? விசுவாசத்தினால் என்ற இந்த 4ஆம் அதிகாரத்துல எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிச்சு கொண்டது. எப்படி என்றா, ரோமர் 4 நினைக்கிறேன் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் என்னவாம்? கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கிரியை செய்யாம. இதான் தேவனுடைய ராஜ்யம். இங்க வாங்க, ஆண்டு சொன்ன தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இதை தேடப்பா, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற. இந்த ராஜ்யத்துக்கு இல்ல ஆகாரம் குறையாது, சுகம் குறையாது, பலன் குறையாது, ஆரோக்கியம் குறையாது, ரட்சிப்பு குறையாது,
அன்பு குறையாது, கிருபை குறையாது, ஒன்றுமே வற்றி போவார். தேசத்துல பஞ்சம் உண்டாகும். இந்த ராஜ்யத்துக்குள்ள பஞ்சமே இல்லை. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க உலகத்தால் உண்டானவர்கள் அல்ல, நீங்க தேவனால் உண்டானவர்கள். இந்த ராஜ்யத்துக்குள்ள சப்ளை ஓடிக்கொண்டே இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை. அந்த மகிமையால வந்த நாங்கள் அந்த மகிமையால மூடப்பட்ட, அப்படியே மகிமை நிரம்பின, மகிமை மூடப்பட்ட ராஜ்யம் இருக்குல்ல. எந்த ஒரு குறைவும் பற்றாக்குறையும் மரணமும் ஒன்றுமே இல்லை. அழிவு. இங்கே நான் மினக்கட்டா சில முக்கியமான காரியங்கள் சொல்ல நேரம் பத்தாது. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அந்த வசனங்களை படிச்சு கொள்ளுங்க. அப்ப விசுவாசத்தினால் நாம் இப்ப என்ன செய்ய, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கபடியால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். இது கிறிஸ்துவால வந்த சமாதானம். நாம போய் இயேசுவோட சமாதானம் பண்ணல, கிறிஸ்து நம்மோட சமாதானம் பண்ணிருக்கிறார். காரணம், கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டபடினார். இப்ப பிதாவுக்குள் நாம் அவருடைய வீட்டார், ஒரே வீட்டார், தேவனிடத்துல சேர்க்கப்பட்டுட்டோம். ஏதேன் தோட்டத்துல எப்படி அங்க தேவ சமாதானத்துக்கு அவருடைய இளைப்பாறுதலுக்கு இருந்த மனுஷன் எப்படி நன்மை தீமை என்கின்ற விருட்சத்தினால விழுந்தானோ, இன்றைக்கு அதுல இருந்து நம்மை எடுத்து, நன்மை தீமை என்கின்ற சிஸ்டத்தில் இருந்து நம்மை எடுத்து தேவனுடைய சிஸ்டத்துக்கு, அவருடைய இளைப்பாறுதலுக்கு இல்ல மனுஷனை ஆண்டவர் கொண்டு போயாச்சு. அது சுவிசேஷமா அறிவிக்கப்படுது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியால, கேட்ட வசனம் இன்றைக்கு அநேகருக்கு பிரயோஜனப்படாதபடியால அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காமல் இருக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்றேன், கவலையை புறம்பே தள்ளிவிடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் செய்து முடிச்சதுக்குள் நீங்க என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க. நீங்க எதை குறிச்சு நீங்க கவலைப்பட்டு ஜோதிச்சு கொண்டிருக்கிறீங்களோ அங்க பிசாசு குடிகொள்றான். நீங்க அதை விட்டு நீங்க வாங்க வெளியில. ஆமென். விட்டு வெளியில வாங்க. பாருங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை, கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை, கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டிருந்து, அதுக்கு நிலை கொண்டிருங்க. தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மைப்பாடு. தேவனுடைய மகிமையை நீங்க அடைவீங்க, நித்தமும் அடைவீங்க. கிறிஸ்து சம்பாதிச்ச மகிமை, கிறிஸ்து சம்பாதிச்ச சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆமென், எல்லா மகிமை நீங்க என்ன செய்வீங்க? அடைவீங்க. பரலோகம் போய் சேர்றதால மகிமை அல்ல இயேசுக்கு. இந்த பூமியில சாத்தான் ஜெயிச்ச இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகள் நீங்க நித்தமும் நித்தமும் தேவனுடைய மகிமையினால் நீங்க நிறையப்படுறதுதான் தேவனுடைய சித்தம். அதை புரிஞ்சோடும். இப்ப 1 ராஜாக்கள் குயிக்கா 10 1 ராஜாக்கள் 10. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி, சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடு கதைகளினால் அவனை சோதிக்கிறதுக்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலோமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாசித்தாள். உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜாவை போல ஒரு ராஜா இருந்ததில்லை என்று பைபிள் சொல்லப்படுது. சாலமோன் தேவனுடைய ஞானத்தை கேட்டார் என்று சொல்லப்படுது. சாலமோன் பைபிள்ல சொல்லப்படுகிற எல்லா கரெக்டரும் கூடுதலாக இயேசுவை
மையப்படுத்துகிறது. அது உங்களுக்கு தெளிவான தெரியும். சாலமோன் இங்க இயேசுவை குறிக்கின்றது. ஆமென். என்ன, இயேசுதான் நமக்கு ஞானம். சோ அதனால சாலமோன் ஞானத்தை கேட்டான். அவனுடைய ஞானத்துக்கு ஒப்பான ஞானம் அந்த 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 ராஜாக்களிலேயோ அந்த உலகத்திலேயோ யாரும் இருந்ததில்லை என்று சொல்லப்படுது. ரைட். இங்க பாத்தீங்கன்னா சாலமோனுக்கு 1000 மனைவிகள் என்று சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் வேற அர்த்தம் இருக்கு. அதுக்காக நீங்க 1000 மனைவியை கேட்க கூடாது. சோ அப்படியாக இந்த மனைவிகள் எல்லாம் பைபிள்ல மணவாட்டிக்கு, சபைக்கு ஒத்ததாக காண்பிக்கப்படுது. ஆமீன். சோ அதனாலதான் சாலமோனுக்கு 1000 மனைவிகள் என்று சொல்லப்படுது. நமக்கு ஒன்றே வச்சு சமாளிக்கல, இதுக்கு 1000 தேவைப்படுது. சோ அதனால நான் பிறகு உங்களோட பேசுறேன். ஓகே. சோ மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தால், அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்று ஆகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாக இருக்கவில்லை. ரைட். சோ சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும், என்னவாம், சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டாள். எருசலேமுக்கு சாலமோனோட தேடி வாராள். ரைட். சாலமோனுடைய ப்ராஸ்பரிட்டி என்றுதான் ஆங்கிலத்தில் இருக்கு. அதாவது சாலமோனுடைய செழிப்பை, ஐஸ்வர்யத்தை பார்த்து இவள் பிரமிச்சிட்டா. அவருடைய இருந்த தங்கம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்கம் போடுறதுனாலே சில பேருக்கு பேய் மாறி, அதெல்லாம் நமக்கு பிள்ளையாக சொல்லியாச்சோ, அதெல்லாம் ஹிந்துஸ் அணிகிறது. கிறிஸ்டியர்கள் நகை போடக்கூடாது, பெருசா அதுல எல்லாம் ஆர்வம் இருக்கக்கூடாது. இந்த சாலமோன்ட்ட இருந்த நகைக்கு உலகத்துல யார்கிட்டையும் இருந்ததில்லை. சிலர் யோசிக்கிறீங்க, ஓகே இன்றைக்கு நாங்க நகைக்கடைக்கு போவோம், இன்றைக்கே எல்லாம் முகமெல்லாம் அப்பி தலைகளை எல்லாம் போட்டு நான் கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்றதுக்கு நீங்க முயற்சிக்கிறீங்க. அப்படி அல்ல. நாம எதையும் நாம ஓவராக ஆட் பண்ணது என்ன, கர்த்தர் சொன்னா நம்முடைய மைண்ட் எது சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் நடக்கலாம். இது போடலாம், போடக்கூடாது, இப்படித்தான் இல்ல. நம்முடைய நேச்சுரல் லைஃப். ரைட். அதுல நீங்க நகை போடுறா போடலாம், போடாவிடலாம், அல்லது கூட போட, அதெல்லாம் எதுவும் ஓரளவுக்கு நம்முடைய உள்ளான ஸ்பிரிட்டோட சேர்ந்ததாக இருக்க அது ஆசீர்வாதமா இருக்குமாமே. சோ ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும், வர்த்தமானங்கள் என்றால் ஆங்கிலத்தில் இருக்கு ப்ராஸ்பரிட்டி, உம்முடைய ஞானத்தை குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தையை நான் நம்பவில்லை. சாலமோன் இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானங்களுடையவன், ப்ராஸ்பரிட்டியானவன். சாலமோன் அவ்வளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அவனுடைய ஞானம், அவனுடைய இருந்த பொன், அவனுடைய இருந்த சொத்து பத்துக்கள், அவனுடைய இருந்த மனைவிகள் எல்லாம் அழகான மனைவிகள். அவனுடைய சபை, அதாவது கிறிஸ்துவனுடைய சபை அழகான சபைக்குத்தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ எல்லாம் அழகு. இவன் உங்களோட மனைவியும் இந்த சத்தியத்தை கேட்டோன்னே கொஞ்சம் தலை கண்ணாடியில பாருங்க, அழகாத்தான் இருக்கும். ஆமென். ஏண்டா எல்லாம் உள்ளடக்கி இருக்கு. என்னுடைய மனைவி வடிவில்லை அல்லது என் கணவன் வடிவில்லைன்னு சொல்லாங்க. நீங்க சத்தியத்தை அறிஞ்ச பிறகு பாருங்க, ஒரு 1 வீக்கார எல்லாமே வடிவாது. அட்லீஸ்ட் எங்கட கண்ணுக்காவது வடிவா தெரியும். ஆமென். சோ நான் அதை என் கண்களால் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகள் எல்லாம் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. ஆமென். இன்னைக்கு
நான் நீங்களும் கேள்விப்பட்டதை விட அதிகமாகத்தான் இயேசுட்ட இருக்கு. அத நீங்க புரிஞ்சோடணும். உங்களுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். யாருடைய ஜனங்கள்? சாலமனுடைய ஜனங்கள் பாக்கியவான்களாம். அப்ப இயேசுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர் யாவரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க, உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோஸ்திரப்படுவாராக, சோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடியாகும். நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றார். இதுக்கு பெரிய ஆழமான சத்தியம் இருக்கு தெரியுமா? உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். இயேசுவை நம்புகிற, விசுவாசத்தினால் நீதிமானாகிற ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று, நாங்க எப்பவும் இயேசுவுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்கள். நம்முடைய தகுதி நம்மால் உண்டானதல்ல, நம்முடைய தகுதி இயேசுவால் உண்டானது. சாலமோன் இன்றைக்கு அப்படி இருந்ததுபடியாலதான் அந்த காலத்துல சாலமோனுக்கு முன்பாக ஜனங்கள் நின்றார்கள். அவருடைய ஞானம் அப்படி இருந்துச்சு. அதனால ஜனங்கள் சாலமோன் சாலமோன் ராஜா வாழ்க 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 என்று வாழ்ந்த ஜனங்கள்லாம் அந்த காலத்துல. இது யாரை குறிக்க தெரியுமா? நம்முடைய இயேசு அவர் செல்வந்தர். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் நம்முடைய இயேசு தனியா ஆவிக்குரியவர் என்று. நோ, அவர் செல்வந்தர் கூட. ஆமென். இன்றைக்கு நீங்க நினைக்க கூடாது நாங்க செல்வந்தரா இருந்தா தப்புண்டு. நோ 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 நோ. ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அது எல்லாமே நல்லதுதான். ஆமென் ஆமென். எதை நீங்க வேண்டாம் என்று சொல்லாங்க, எதை நீங்க பிழை என்று சொல்லாங்க, எதை நீங்க பாவம் என்று உடனே தீர்ப்பளிக்காதீர்கள். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு 1 மில்லியன் இருக்கிற பொழுது செல்வம் பாவம் என்று சொல்லுவான். ஆனா அதே அவன்கிட்ட செல்வத்தை கொடுத்து பாருங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிடுவான். இந்த மனுஷருடைய வாக்குகளை நீங்க நம்பாங்க. இன்றைக்கு ஏன் என்னைய பாத்தீங்கன்னா, நான் சத்தியத்தை அறிய முதல் ஒரு காலம் அப்படித்தான் இருந்தேன். நம்முடைய இயேசு நமக்கு எல்லாத்தையும், ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றை, சொல்லுங்க யாவற்றை, ஆமென், யாவற்றையும். என்னுடைய ராஜா, எனக்கு ராஜா ஆண்டா அவர் நமக்கு பாருங்க, யோசேப்பு மக்களுக்காக சேமிச்சு வச்சார். யோசேப்பு சேமிச்சு வச்சதுல ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டார். சாலமோன் ஜனங்கள் தேடி வந்தார். அவனிடத்துல இருந்த ஞானமும் செல்வம், that is true prosperity. அதான் உண்மையான செழிப்பு, உண்மையான prosperity. ஒன்றிருந்து ஒன்றில்லாம இருந்தா ஒன்றுமே நடக்காது. எல்லாம் சேர்ந்து இருக்கணும். அதுதான் இயேசுனுடைய ஆசீர்வாதம். ஆமென். சோ அப்ப உம்முடைய ஞானமும் அதிகமா இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் எப்போதும் உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க, இஸ்ரவேலின் சிங்காசனத்துல வச்சது யார? இயேசுவை. இயேசு. ஆமென். சோ அப்ப சாலமோன் உடைய வாழ்க்கையை யார பிரதிபலிக்குது? இயேசுவை. அப்ப இன்றைக்கு நாம சாலமோனை பார்த்தா நம்முடைய வாழ்க்கை சரி வராது. ஆனா இயேசு இன்றைக்கு எப்படி சாலமோன் இருந்தார், அப்படி இயேசு இன்றைக்கு நமக்காக அவர் சகல ஆசீர்வாதங்களையும் உடையவராக, அது மட்டுமல்ல நம்மை ஆசீர்வதிச்சவராக, ரைட், நம்மை ஆசீர்வச்சிருக்கிறார். அவர் தன்னிடத்துல வச்சு கொண்டு எல்லாரும் வா, நான் உனக்கு தெர்றன், என்னிடத்துல கேள் அப்பொழுது தெர்றன், அல்லது என்னிடத்துல நீ சில ஊழியங்களை செய் அப்பொழுது தெர்றன். அந்த விளையாட்டெல்லாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல இல்லை. அது சுவிசேஷம் அல்ல, அது நற்செய்தி அல்ல. சோ உண்மையை இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வைக்க உண்மையில் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் சோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கும் சிநேகிக்கிறபடினால் நியாயமும் நீதியும் செய்யறதுக்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தார். இயேசு நமக்கு நியாயமும் நீதியும் செய்தார்.
இயேசு நமக்கு சுலபமா, இயேசு எனக்கு நியாயத்தை நீதியையும் செய்தார். பாவமறியாதவர் எனக்காக பாவமானார். பாவியாகிய நம்ம நீதிமானாக்க அவர் எனக்கு நியாயம் செய்துட்டார். ஆனால் மக்களோ புரிஞ்சோல. நீங்க சொல்லுங்க, எனக்கு இயேசு நியாயம் செய்துட்டார், எனக்கு இயேசு நீதி செய்துட்டார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க, பாவம், நான் பாவம் செய்ததுனால பாவம் வரையில, நான் பாவியா இருந்தபடியால் தான் பாவம் செய்தேன். பைபிள் எங்கேயும் சொல்ல, ரோமர் 5 தெளிவா வாசிங்க. நாங்கள் பாவம் செய்ததினால் பாவம் வரையில, நாங்க ஏற்கனவே பாவியா இருந்தோம். அந்த பாவம் எங்கிருந்து வந்தது? ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால. சோ அப்ப நாம பாவம் செய்ததுனால நம்ம பாவியாகல, நான் பாவியா இருந்தபடியால பாவம் செய்தோம். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிவினால நீதி வந்தது. அந்த நீதியினாலதான் நாம் என்ன செய்யறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? இயேசு ராஜா தான். ஆமென். அவருடைய செல்வம், அவருடைய ஞானம். சோ அதனாலதான் ரோமர் 5:17 சொல்லுது. ரோமர் 5:17 எப்படி சொல்லுது? ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும், கிருபையின் பரிபூரணம், நீதியாகி ஈவின் பரிபூரணம். இங்க பரிபூரணம் தான், இங்க குறைவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில குறைவில்லையாம், பரிபூரணம். உலகம் சொல்லும் வாழ்க்கையில குறைகள் இருக்கத்தான் இருக்க வேண்டும். நீங்க உலகத்துக்கு எஜமானுக்கு கீழ்ப்படிய போறீங்களா, அல்லது இந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்ச உடனே சில நேரங்கள் கீழ்ப்படுகிறது. ஓகே, இந்த வாழ்க்கை பிறகு நாளடைவுல மறந்து போறது. ஒரு நாள் தான் இருக்கும், பிறகு மறந்து போறது. பிறகு சொல்றது என்னத்தை விசுவாசிச்ச ஒன்று நடக்கல. ஆனா நீங்க நித்தமும் அந்த வார்த்தைய நீங்க தியானிக்கத்தான் உங்களோட வாழ்க்கை மாற போஸ். இதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசத்துக்கு என்ன இருக்கா? பொறுமை இருக்கு. ஒரு வசனத்துல உங்களுக்கு பொறுமை இருக்கா? குரங்கு மாதிரி பாயிருது நம்முடைய ஆக்கள் தான். சோ அதனால நீங்க வசனத்துல நல்லா இருங்க. நல்ல வசனத்துல நீங்க கோத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆசீர்வாதம் இல்ல, இதுல ஒன்றும் இல்ல என்று வசனத்தை புறம்பா தள்ளினம் என்று சொன்னா அங்க ஒன்றுமே இல்லை. இங்க பாருங்க, தெளிவா சொல்லுது, நீதியின் ஈவின் பரிபூரணம். யாற்ற நீதி? கிறிஸ்துவ. அப்ப இயேசு என்ன சொன்னார்? முதலாவது என்னுடைய நீதியையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடு, எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே. சோ இப்ப கடைசியா நான் முடிக்க போறேன். இப்ப உங்களுக்கு சாலமோன் இந்த காரியத்தை எப்படி, அவன் ஞானமும் எப்படி செல்வந்தனா இருந்தான், அவனுக்கு ஒப்பாக உலகத்துல இருக்கையில ஒருவரும், ரைட், ராஜாக்கள் அவனோட மகிமைக்கு ஒப்பாக ஒருவரும் இருக்கையில. சோ அது கிறிஸ்துவின் மகிமையை சொல்லப்படுது, ரைட். இப்ப எபேசியர் 1, இதோட நான் முடிக்கிறேன். பாருங்க 8வது வசனம். அப்படியே ஃபுல்லா வாட்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம். ஆனா டைம் போகுது. அந்த கிருபை, 8வது வசனம், அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பழைய உடன்படிக்கையில சாலமனுடைய ஞானம் இருந்தது, ரைட். ஆனா மனுஷனத்துல ஞானம் இருக்கிறது. ஆனா இந்த இயேசு என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நமக்கு உண்மையான இயேசு, உண்மையான கடவுள். பைபிள் A to Z, பைபிள்ல துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் யாரை குறிச்சு பேசப்பட்டதோ அவருடைய ஞானம் இன்றைக்கு நமக்கு ஞானமாக வந்திருக்கு. இதுதான் வித்தியாசம். சோ அவருடைய கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். எத்தனை சொல்ல, எனக்கு புத்தி இருக்கு சொல்லுங்க. எனக்கு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு. கிறிஸ்துவனுடைய ஞானம், கிறிஸ்துவனுடைய புத்தி எனக்கு இருக்கு. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவரும் பூர்வத்தில் இருக்கிறவரும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று
கிறிஸ்துவுக்குள்ளே தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதுல 1 ராஜாக்கள்ல அவர் ஒரு ரகசியத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் சொன்னார். சாலமோன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் அந்த இஸ்ரேக்கு. சிந்திச்சு பாருங்க எப்படி பைபிள் இணைக்கப்படுது. அவர் இயேசு சகல ரகசியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு, யாருடைய மகிமை? சாலமோன் மகிமை யாற்ற மகிமைக்கு ஒப்பா இருந்ததா? கிறிஸ்துவின் மகிமை. இன்றைக்கு நாம யாற்ற மகிமையை பெற்றுக்கிறோம். சோ இந்த மகிமைக்குள்ளதான் உங்களுடைய சகல ஆசீர்வாதம் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? புரிஞ்சோடும். ஆண்டவரே மகிமை மகிமை என்று நாம சேர்ச்சில போய் நாம ஏதோ முகில்ல இருக்கிற கிளவுட பாக்குற மாதிரி சேர்ச்சுக்குள்ள பார்த்துட்டு இருந்தாங்க. ஏதாவது அந்த மகிமை வருதான். எனக்கு முந்தி ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்துல ஒரு சிஸ்டர் அவ பைபிளே தனக்குத்தான் தெரியும்தான் கேட்பா. அந்த சிஸ்டர் சொன்னா, இந்த பாத்தீங்களா எவ்வளவு அற்புதம் புகைக்காடா நடக்குது பாருங்க, அதுக்குள்ள ஒரு முகில் மாதிரி ஒன்று தெரியுதா நான் பாக்குறேன். அப்ப நாங்களும் டிவியில பூந்து பாக்குறேன், இங்கடா முகில் மாதிரி தெரியுதா தேவனுடைய மகிமை. சோ அதல்ல மகிமை. மகிமை என்றது இயேசு நமக்கு கொடுத்த மகிமை. ரட்சிப்பு ஒரு மகிமை, சுகம் ஒரு மகிமை, பலன் ஒரு மகிமை, ஆரோக்கியம் ஒரு மகிமை, மன்னிப்பு ஒரு மகிமை. ஆமென். இன்னைக்கு நாம பிதாவினிடத்துல வீட்டுல சேர்ந்தது எல்லாம் ஒரு மகிமை. ஆமென். சோ கிறிஸ்து மேல முன்னே நாங்க அவருடைய மகிமைக்கு போட்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனை எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்க முன்குறிக்கப்பட்டாங்க. என்னத்துக்கு? இதுக்குத்தான். நமக்கு ஏன் நாம ஆண்டவர்களை முன்குறிச்சார், ஏன் பரிசுத்த ஆவியான முத்திரை அடிச்சார் ஒருவருக்கும் தெரியுது இல்ல. அதை மறந்துடுறோம். அவருடைய மகிமைக்குத்தான். அவருடைய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளத்தான். நம்முடைய மகிமை நாம் எடுப்பா. கடவுள் நம்முடைய மகிமை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடத்துல என்ன மகிமை இருக்கு எடுக்க? அவற்ற மகிமை தான் நமக்கு வருது. இதுக்குத்தான் நாம் முன்குறிக்கப்பட்டோம், தீர்மானிக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், முத்திரிக்கப்பட்டோம். பரிசுத்த ஆவியால் எங்களுக்கு முத்திரை அடிக்கப்பட்டிருக்கேன்னா பிசாசுக்கு சொல்லுங்க, நான் முத்திரை போடப்பட்டால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு. ஆமென். இதுக்குத்தான் எனக்கு முத்திரை அடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, என்ன ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. சிந்திச்சு பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால். பழைய ஏற்பாட்டுல வாக்குத்தத்தம் பண்ணினது பரிசுத்த ஆவி, சும்மா இல்லை. அவரால்தான் நாம முத்திரிக்கவே பட்டிருக்கிறோம். என்னத்துக்கு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வேளை அவர் கிருபையினால் இலவசமாய் நமக்கு தர. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகத்தான் மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக சோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைக்கிறேன் என்றார். இன்னைக்கு புதிய உடன்படிக்கைக்காரருக்கு ஜெபம் பண்ணா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நமக்குத்தான் தெரியும். நாங்க ஜெபங்கள்ல மனுஷனை நினைக்கிறோமே, நம்முடைய தேவைகளுக்காகத்தான். சில்லற தேவைகள் எல்லாம் ஒரே ஜெபம், அழுது ஜெபம், உவாச ஜெபம் எல்லாம் சோத்திரம் பண்றோம். ஏன் இத புரிஞ்சு கொண்டுட்டோம்டா நம்முடைய ஜெபத்துக்கு இல்லை, நீ மனுஷனைத்தான் நினைப்பவா, இவன் சத்தியத்தை அறியணும், இயேசுவின் உடன்படிக்கை அறியணும், ஆண்டவற்ற மனக்கண் துறக்கப்படணும், தேவனுடைய அன்பை புரியணும், அவற்றை மகிமையை புரியணும், அல்லது இவன் தன்னைத்தானே புரியணும், எவ்வளவு தூரம் இயேசுவால் நீதிமானாக்கப்பட்ட. இப்படி நாம மனுஷனை நினைப்போம், ஜெபம் பண்ணுவோம். சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனும் மகிமையின் பிதாவான நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையும் ஐஸ்வர்யமும் இன்னதென்றும்,
தாம் கிறிஸ்துவை மருத்துவம் எழுப்பி அவிடத்தை நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும் படிக்கும் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது முக்கியமான வசனம். எல்லா துரைத்தனத்திற்கும், இந்த கடைசியா முடிக்கிறேன், தயவு செய்து இதை கொஞ்சம் கேளுங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்திட்டார். இங்க ஆண்டவர் என்னோட புதுசா பேசின காரியத்தை நான் சொல்ல போறேன். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், இங்க பாருங்க வல்லமை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப உலகத்துல வல்லமை இருக்கா இல்லையா? உலகத்திலேயும் இருக்கு. எது? பிசாசனுடைய காரியம். துரைத்தனம் பிசாசு, அதிகாரம் பிசாசு, கர்த்தத்துவம் பிசாசு. ரைட்? இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில். ரைட்? அவர் எழுதிக்க சொல்றாரு, இப்ப மாத்திரமல்ல இனிமேல், இனி வரப்போற சந்ததிக்கும், அது நானும் நீங்களுமா இருக்கிறார், அல்லது இனிமேல் வரப்போற சந்ததிக்கும் யாருக்கா இருந்தாலும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கிறாராம். அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஜனங்களுக்கு சொல்லு, நீ கேட்கிற விசுவாசிகளுக்கு சொல்லு, உலகத்துல என்னென்ன நாமம் இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ பைபிள்ல இல்லாத நாமங்கள் எல்லாமே வெறுதா தான் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில். இப்ப பாருங்க, இப்ப வெறுற பிரச்சனைகள், இப்ப வெறுற வியாதிகளுக்கு எல்லாம் ஒரு நாமம் கொடுக்கப்படுது. ஆங்கிலத்துல நேம் இருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க, எப்படி ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குண்டா, நாங்க நாமம் உண்டோன்னா நாம நினைக்கிறது அது ஏதோ இயேசுதான் நாமம் உண்டு. நாமத்துக்கு ஆங்கிலம் நேம், பெயர். பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. கேன்சர் பைபிள்ல இல்ல. கேன்சர் இது யார் கொடுத்த பேர்? கடவுள் கொடுத்ததா? இல்ல, உலகம், பிசாசு. அப்ப இன்றைக்கு இந்த இந்த பேருக்கு மேலாக இயேசு உயர்ந்திருக்கிறார். ஒரு நாமத்தை நீங்க வாங்கிறாங்க, ஒரு பேரையும் நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் உலகத்திலிருந்து வந்தது, இதுக்கெல்லாம் மேலாக இயேசு உயர்ந்திருக்க, எல்லாம் வெற்றி சிறந்துட்ட, எல்லாத்தையும் பார்த்து கீழ்படுத்திட்டார். புது புது பேர் வருது. பொட்டு இன்றைக்கு எந்த சேம் பேட்ச் ஃப்ரெண்ட் நேற்றைக்கு ஹார்ட் அட்டாக் மரணம். சாரி, 1 வயது குறைவு, ஆனா ஒரே ஃப்ரெண்ட்ஸா இருந்து ஒரே ஸ்கூல், அதுவும் ஒரு பிரின்சிபலுடைய மகன், ஹார்ட் அட்டாக். நீங்களே பாத்தீங்கன்னா மரணம், புது புது பேர்கள், புது புது நாமங்கள், இதெல்லாம் அங்கிருந்து வருது. ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? Right. Far above all rule and authority and power and dominion, above every name that is named. Above every name that is named, not only in this age, but also in the one to come. Above every name that is named. அதாவது இந்த பூமியில என்னென்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சோ, பிசாசனுடைய காரியங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வியாதிகள், நொடிகள், நோய்கள், கூகுள்ல தட்டினா வெறும் இந்த வியாதிக்கு என்ன பேர். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதைத்தான் எபேசியர்ல இன்னைக்கு நான் கற்றுக்கொண்டது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆம் இயேசுவே? எஸ், இயேசு. இன்னைக்கு அந்த இயேசுவால ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இன்னொன்று புரிஞ்சொல்லணும், நீங்களும் அவருடைய வலது பாரசத்துல உட்கார வச்சிருக்க.
சோ இப்ப உங்களுக்கு கவலை தேவையா? ஓ, நீங்க இயேசுவோட இளைப்பாடுறீங்களா? ஆமென். நீங்க ஜெயிச்சவர்களாக இளைப்பாடுறீங்க, ரைட்? அப்ப கவலை என்ன செய்யுங்க? தள்ளி விடுங்க. இயேசுவின் நீதியால வந்த இந்த ஆசீர்வாதங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க? இளைப்பாருங்க, விசுவாசிங்க, அவரோட பேசுங்க, உறவாடுங்க, நன்றி செலுத்துங்க. ஆமென். சோ இதுதான் உங்களுடைய அழைப்பு, இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். திரும்ப வாசிப்போம் இருக்கா? எபேசியர். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேறு பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய், எல்லா நாமத்துக்கும் மேலாய், எல்லா பேர்களுக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமே. சோ எத்தனை பேர் இனி நீங்க இயேசுவினுடைய இந்த சத்தியத்திலையும் அவருடைய சுவிசேஷத்தில நற்செய்தியிலையும் அவருடைய நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் எத்தனை பேர் நீங்க வளர போறீங்க? கட்டாயம். ஆமேன். இனி நாங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது வேற ஒன்றை நாம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவே உங்களுக்கு நன்றி, தகப்பனே உங்களுக்கு நன்றி. ஆமீன். எங்களோட கண்களை திறந்தீங்க, எங்களுடைய விசுவாசத்தை தந்தீங்க. நன்றி இயேசுவே. ஆமீன். சோ ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் பாருங்க. அவர் சொல்றார், இந்த இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்ற. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடியால இளைப்பாறுதல பிரவேசி. அப்ப ஆண்டவர் அதாவது பிரயாசப்படுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு விஷயம் புதிய உடன்படிக்கையில இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்காம வேறு எல்லோரும் பிரயாசப்படுறாரு. சுயநீதியினால மனுஷன் பிரயாசப்படுறான். ஆனா விசுவாசத்தினால இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்ல பிரயாசப்படுங்க. அந்த இளைப்பாறுதல், அந்த ரட்சிப்பின் நாள் இன்றைக்கு, நாளைக்கு, இன்றைக்கு. ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். என்னோட கூட இந்த இடத்துல கம்யூனியன்ல பங்கு பெற்றுங்க. ஆமேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமைக்குள் மகிமையை பெற்ற நீங்க, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நீங்க, அவரால் மன்னிக்கப்பட்டுறீங்க, நேசிக்கப்பட்டுறீங்க, நீதியை பெற்றுறீங்க, ரட்சிப்பை பெற்றுறீங்க, சுகத்தை பெற்றுறீங்க, ஆரோக்கியத்தை பெற்றுறீங்க, பலத்தை பெற்றுறீங்க. ஆமேன். அவருடைய அன்பின் உறவுக்குள்ள வந்தனீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தனீங்க, அவருடைய சமாதானத்தை பெற்ற நீங்க. ஆமேன். இந்த கம்யூனியன்ல பங்கு பெற்றுங்க. நன்றி இயேசுவே. அவர் இந்த அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசர்ல கொடுத்தார், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். ஆமேன். சோ அந்த சித்தத்தின்படி நாம ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக, ஆமேன், இன்றைக்கே குற்றமற்றதாக. எத்தனை பேர் ஆவி ஆத்மா சரீரம் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இப்பவே குற்றமற்றதாக, ஆமேன், வியாதியற்றதாக, பலவீனம் அற்றதாக இப்பொழுதே, ஆமேன், இப்பொழுதே நீங்க விசுவாசிச்சு இதை உட்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே. அவர் பாத்திரத்தை எடுத்து இதை வாங்கி பாருங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம். ஆமென். அவருடைய ரத்தம் தான் எங்களோட பாவங்கள், எங்களோட அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தது? மன்னிச்சது. அவருடைய ரத்தத்தினால நாம மனச்சாட்சி நீங்கிறோம், தெளிக்கப்பட்ட இருதயங்களாக அவரிடத்துல தைரியமாய் எல்லாரும் ஒரு 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 நண்பரோட, ஒரு பெற்றோரோட பேசுறது போல நம்ம இயேசுவோட பேசலாம். ஜெபம் என்றது ஒரு ஒரு மத முறைமை அல்ல. ஜெபம்
நீங்க உங்களோட தாய் தகப்பனோட பேசுகிற இல்ல ஒரு நண்பனோட பேசுகிற ஒரு உரையாடல். ஆமென். சோ அந்த அந்த ஒரு உறவுக்குள்ளதான் இயேசு சிலுவையில மரிச்சு உயிர் திறந்ததுனால கொண்டு வந்திருக்கிறார். ஆனா அதை புரியாம நீங்க இருக்கீங்க. ஆனா இன்றைக்கு புரிஞ்ச நீங்க சிம்பிளா பேசுங்க. உலகத்திலேயே எந்த மனுஷனோட நீங்க சிம்பிளாவோ அல்லது கேட்டா எதையும் தரக்கூடியதோ அல்லது அல்லது அன்பாக அல்லது பாசமாக அல்லது இரக்கமாக அல்லது செழிப்பாக அல்லது பணத்தோட ஐஸ்வர்யத்தோட இருக்கிற ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு கடவுள் யாருன்னா அது இயேசுதான். ஆமென். கொள்வோமா? நன்றி இயேசு. அவருடைய அந்த உடன்படிக்கை எங்களோட வாழ்க்கைய அவர் உண்மை உள்ளவர். ஆமென். கிறிஸ்து நமக்கு உண்மை உள்ளவர். கடவுள் நமக்கு உண்மை உள்ளவர். ஆமென். அதைத்தான் நீங்க பார்க்கணும். அவர் சொன்ன வாக்கு தத்தத்துக்கு உண்மை உள்ளவர். சோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்காகத்தான் அவர் நம்முடைய நன்மை தீமையினால் நிறைவேற்றாம இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் நிறைவேற்றினார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது பலிக்கும்படியா. ஆமென். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா குற்றம் இல்லாத மனுஷன் பூமியிலே இல்லை. சோ எப்ப நம்மிடத்துல குற்றம் இல்லையோ அப்ப நாம ஜெபம் பண்ணா தேவன் தருவானண்டா நீங்க என்றைக்கும் பெறப்போறதில்லை. நான் சொல்றது புரியுதா? எப்போ ஒரு மனுஷன் என்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்லை என்று அந்த தருணத்துல நான் கேட்கிறேன் இயேசு நமக்கு செய்வார் என்று இருக்கிறானோ அவன் என்றைக்கும் பெறப்போறதில்லை. பாவியை நீதிமானாக்குறவர் தான் நம்முடைய இயேசு. பாவியை நேசிக்கத்தான் இயேசு வந்தது. சோ ஆகவே நாம அதுக்காக குற்றத்தை செய்து நாம குற்றம் இல்லை என்று சொல்றது நான் சொல்ல வரையில. ஆனா குற்றம் செய்தாலும் குற்றத்தை மன்னிக்கிறவர் என்று நம்ம ஒற்றுக்கொண்டு அந்த குற்றத்தில இருந்தும் நாம கிறிஸ்துவால வந்த நீதிய நாம ஏற்றுக்கொண்டு அதை அவருடைய உறவில நாம நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆமே. செழிப்பு விரைக்க எல்லாம் தானா வரும். ஆமே. நம்முடைய செழிப்புல எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. செழிப்புன்றது தனியா பணத்தை குறிக்கல. ஒரு மரம் செழிப்பா இருக்கண்டா அந்த அர்த்தம் என்ன? அதனுடைய வேர், அவனுடைய மரம், அவனுடைய கிளை, அதனுடைய இலை, அதனுடைய பழம் எல்லாமே இருக்கிறதான் செழிப்பு. பழம் தனியே இருந்து இலை இல்லைன்னா அதுக்கு செழிப்பு இல்லை. இல்லது இலை இருந்து பழம் இல்லைன்னா செழிப்பு இல்லை. சோ அப்ப ஒட்டுமொத்தமாக அதான் செழிப்பு. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்பாய் இருப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்தி இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம நன்றி செலுத்தி நாம ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே உங்களுக்கு நன்றி. இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உங்களுடைய சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறார்கள். நன்றி இயேசுவே. நன்றி. உங்களுடைய ஞானம், உங்களுடைய செழிப்பு இங்க ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதுக்காய் நன்றி. சகல புத்தியும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்து. நன்றி இயேசுவே. இன்றைக்கு ரட்சிப்பினுடைய நாள். ஆமென். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இப்பொழுதே குற்றமற்றதாக இன்னைக்கு அநேகருடைய ஆத்மா இன்றைக்கு உங்களுடைய மன்னிப்பை முழுமையாக நம்புறதுக்காய் நன்றி. சோ அதே நேரத்துல அதை ஆவி ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி. அதே நேரத்துல அவருடைய சரீரமும் வியாதிகள் இருந்து விடுதலை ஆகிறதுக்காய் நான் நன்றி செலுத்து. இயேசு கிறிஸ்துவனுடைய தளம்பினால் வந்த தெய்வீக சுகம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்றதுக்காய் நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி. உங்களுடைய நீதிக்குள்ள இருக்கிற, உங்களுடைய செழிப்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் இவர்கள் சுதந்திரிக்கட்டும் இயேசுவின் மூலமாய். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோசரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசு. என் ஆத்துமாவை கர்த்தரை சோசரை. அவர் செய்த சகல வாரங்களை மறவார். அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி காத்து கொண்டு கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எங்கள் வயதை வாழ வயது போல் ஆக்கியிருக்கிறார். ஆமென். நன்றி.